ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரோடு கடை காளான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கேபேஜ் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கலந்துட்டு காட்டுறேன். பகாடா படுற மாதிரி இதை நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக போட்டிருக்கேன். வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போது நம்ம மஷ்ரூமை பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிட்டு காரப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கரம் மசாலா, சால்ட் கொஞ்சம், வாட்டர் விட்டு வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு வேக வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வைக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். மூடி வைப்பாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி கட்டிக்கலாம். கொஞ்சம் டமாட்டா சாஸ் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கிரேவி ரெடியாக எடுத்து இப்போ காளானை போட்டுடலாம். நொறுக்கி போடுறது. இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கடை காளான் ரெடி ஆகிடுது. எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.